அம்மா ஆர்த்தி எங்க? மியூசிக் கிளாஸ்க்கு போயிருக்காமா. டேய் சஞ்சய், சத்யா இனிமே நம்ம வீட்ல தான் இருக்க போறா. சாப்பிட்டியா இல்லையாமா? முதல்ல சாப்பிடுவா. என்னம்மா ஏதோ யோசனையாவே இருக்க? காலையில சாப்பிட்டியா? உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. முதல்ல வந்து சாப்பிடுமா, அப்புறம் ரிலாக்ஸ்டா போன் பேசிக்கலாம். வாமா போல. வா. வாமா உட்கார். வா உட்காரு. போதுமா? சாப்பிடுமா. இந்த அப்பளம் வைக்கட்டுமா? ஏன் சத்யா மூட் அவுட்டாவே இருக்க? அது ஒண்ணு இல்ல, இவ வளர்ந்த வீட்டுக்கு போன் பண்றா, ஆனா யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்களா. அதான் அவங்க அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு டென்ஷனாவே இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணக்கூடாது சத்யா. என்ன அம்மான்னு சொல்லிட்டேல்ல, இனிமே எனக்கு மூத்த பொண்ணே நீதான். நம்மள ஒரே குடும்பம், சரியா? அதனால நீ சந்தோஷமா இரு. என்ன? என்னங்க, இப்படியே விட்டா இவ ரொம்ப சோகமா இருப்பா. அதான் இவள உங்க வாரிசுன்னு நீங்க ஊர் உலகத்துக்கே அறிவிச்சிட்டீங்கல்ல. இவளுக்கு உங்க ஆபீஸ்லயே ஒரு வேலை போட்டு கொடுங்க. அதான் இப்ப நம்ம சத்யா ஈவென்ட்ஸ் கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாலே. என்னங்க, அந்த வேலையெல்லாம் யானை பசிக்கு சோள பொறி மாதிரிங்க. இவளுக்கு வேற வேலை கொடுங்க. நீ சொல்லிட்டல, கொடுத்துட்டா போச்சு. அம்மா சத்யா, நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் கம்பெனி ஆபீஸ் அக்கவுண்ட்ஸையும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுமா. மாமா என்ன விளையாடுறீங்களா? இவகிட்ட எதுக்கு மாமா அந்த பொறுப்புலாம் கொடுக்கணும்? அந்த அக்கவுண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். நீ பாக்குறதால தாண்டா 1000 குழப்பம். உனக்கு அக்கவுண்ட்ஸும் வரல, எனக்கு லாபமும் வரல. சத்யா இஸ் த ரைட் சாய்ஸ். இனிமே அவ தான் அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறா. இவ இந்த வீட்டுல இருந்தாலே ஆபத்து. எப்படியாவது இவளை இந்த வீட்டை விட்டு சீக்கிரமே காலி பண்ணணும், இல்ல இவளே காலி பண்ணிடணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். பண்றேன். சாப்பிடுமா, சாப்பிடு. தண்ணி குடி. என்னம்மா, உங்க அக்காவை நினைச்சு எதுவும் செருமுறியா? ஏங்க, அக்காவை இவ நினைச்சா அக்கா தானே செருமனும். இவளை யாரோ பலமா நினைக்கிறாங்க போல இருக்கு. அதான் இவளுக்கு இப்படி பொறையறது. அப்படியா? யாருமா அது? அப்படி யாராவது இருந்தா சொல்லிடுமா. இல்லப்பா, அப்படிலாம் யாரும் இல்ல. டேய் மச்சான், இங்க பாரு. டன் டடாய். பாத்தியா மச்சான், இது யாரோட கர்ச்சீஃப் தெரியுமா? உன்னோட கர்ச்சீஃப் மச்சான். அதான்ப்பா, உன் ஆளோட கர்ச்சீஃப். உன்னையும் அவளையும் பிரிச்சு பேசினாதான் உனக்கு பிடிக்காது. அதான் இது உன் கர்ச்சீஃப்னு பூடகமா சொன்னேன். நீ சொன்னதை கேட்டு ஐயா ஹாப்பி ஆயிட்டேன்டா. டேய், வர வர உனக்கு மரம் கழண்டிக்கிட்டே வருதுடா. அவ பொருள் இன்னும் என்னெல்லாம் எடுத்து வச்சிருக்க நீ? டேய், புடவை, ஜாக்கெட்டு, அவளோட ஃபேன்சி ஜிமிக்கி. அட பாவி, இதெல்லாம் எப்படா அவகிட்ட இருந்து திருடுன? நானா எதுவும் திருடலடா. அன்னைக்கு அபியோட ஈவென்ட் பாத்தியா? அது பாதியில நின்னதும் அவ இது எல்லாத்தையும் அப்படியே ரூம்லயே விட்டுட்டு போயிட்டா. நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓஹோ,
அப்ப இதுதான் நீ நாளைக்கு அவளுக்கு தரப்போற சர்ப்ரைஸா? இரு இரு இன்னொன்னு காட்டுறேன். இத பாரு. மச்சான், அவளுக்காக ஏதோ ஸ்பெஷலா நகை வாங்கி இருக்க போல இருக்கு. சூப்பர்டா. இரு 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 இன்னொன்னு இருக்கு. அவ சீப்ல இருந்த தலைமுடிய கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அவ மனசு தவிர மத்த எல்லாத்தையும் திருடிட்டேன்னு சொல்லு. டேய் அது மட்டும் இல்ல, அவ கட் பண்ணி போட்ட நெயில கூட நான் சேஃபா எடுத்து வச்சிருக்கேன்டா. ம். இரு 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 பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இது எல்லாத்தையும் நாளைக்கு சத்யாக்கு காட்டி அவகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ல போறேன்டா. அவ இம்ப்ரெஸ் ஆயிடுவல்ல. அப்படிங்கிற? டேய் அவளுக்கு புதுசா ஒரு புடவை கூட வாங்கி வச்சிருக்கேன். ஆ? அத கட்டுனா அவ ஒரு தேவதை மாதிரி இருப்பாடா. இரு இரு காட்டுறேன். ஓ, புடவை. நீ நடத்து. டேய் நாளைக்கு நான் அவளை ப்ரப்போஸ் பண்ணதும் அவ என் மேல இம்ப்ரெஸ் ஆகி கன்னத்துல ஒண்ணு குடுப்பாளடா. நிச்சயம் கொடுப்பாடா. ஆனா சத்தம் தான் இச்சுன்னு கேட்காம பலார்னு கேட்கும். பரவாயில்லையா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய் பின்ன என்னடா, திருட மாதிரி அவ பொருள் எல்லாம் திருடி வச்சிருக்க. உன்னை உதைக்காம என்ன பண்ணுவா? டேய் அதெல்லாம் போடா. டேய் இன்னைக்கு அவ ஏறக்குறைய என்ன லவ் லுக் விட்டுட்டாடா. நாளைக்கு நான் அப்படியே ஹக் பண்ணி கொண்டாட போறா பாரு. மச்சான், நான் சொல்றத கேளு. நாளைக்கு இதெல்லாம் அவகிட்ட காட்டாம உன் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் மட்டும் சொல்லு மச்சி. பிடிச்சிருந்தா அப்புறம் இதெல்லாம் காட்டு. இல்லடா அர்ஜுன். மச்சான், அது வந்து ஐயோ, டேய் கட் பண்ற. அம்மா வந்துட்டாங்க. இது எங்க வைக்க? என்ன போனை கட் பண்ணிட்டான்? அர்ஜுன், அர்ஜுன், அம்மா யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? அம்மா அது வந்து என் ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்டு. அதேண்டா இவ்ளோ டென்ஷனா சொல்ற? அது கையில என்ன ஏதோ மறைச்சு வச்சிருக்க? அது வந்து ஒண்ணும் இல்லம்மா. டேய், ஏதோ பார்சல் மாதிரி இருக்கு, நான் பார்த்தேன். காட்டு. அம்மா அது வந்து